வாழவிடு. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். அடக்காதே அடக்காதே, எங்களை சிறையில் அடக்காதே. Compassion is a language. Compassion is a language. No more pain. No more pain. We want dignity. We want dignity. Compassion is a language. Compassion is a language. Relocation kills. Relocation kills. Coexistence heals. Coexistence heals. Shelter is not their home. Shelter is not their home. Streets are their home. Streets are their home. Our street their home. Our street their home. No more pain. No more pain. We want dignity. We want justice. வாழவிடு வாழவிடு, எங்களை நிம்மதியாக வாழவிடு. வாழவிடு வாழவிடு, தெருக்களில் இருக்கும் நாய்களை வாழவிடு. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். காப்பாற்று காப்பாற்று, தெருநாய்களை காப்பாற்று. காப்பாற்று காப்பாற்று, தெருநாய்களை வாழவிடு. காப்பாற்று காப்பாற்று, தெருநாய்களை காப்பாற்று. வாழவிடு வாழவிடு, எங்களையும் வாழவிடு. வேண்டாம் வேண்டாம், அன்பை காட்டு. வேதனைக்கு முடிவு, வேதனைக்கு முடிவு. நாய்களின் வாழ்வு முக்கியம். நாய்களின் வாழ்வு முக்கியம். Relocation kills. Relocation kills. வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும். Justice for the innocent. Justice for the innocent. விட மாட்டோம். நீதி கிடைக்கும் வரை விட மாட்டோம். விட மாட்டோம் விட மாட்டோம். நீதி கிடைக்க வரை விட மாட்டோம். சாப்பாடு போடுறாங்க, அதனால பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. அம்மா வந்து அடிப்பட்ட டாக்டரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு சரி பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து விடுவாங்க. இதனால பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எங்களோட வீட்டை காலி பண்ணிட்டு போக சொல்றாங்க. நாயை வந்து ஜெயிலில் போட சொல்றாங்க. இப்போ உங்களை ஜெயிலில் போட்டால் எவ்வளோ நாள் நீங்கள் அங்கே இருப்பீங்க? அதே மாதிரி தானே நாயும் அங்கே இருக்கும். அதனால சேவ் பண்ணி ஏபிசி பண்ணி ரோட்டில் விடுங்க. விட்டுட்டு வாயில அதிபரை சிறையில் அடிக்கணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா? நீ படித்த நாளை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க சட்டையா சொல்லுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் பிள்ளைங்களுக்கு நீதிக்காக நாங்கள் போராடுவோம். எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க வேணும். உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு எப்படிங்க, அதே மாதிரி எங்களுக்கு எங்கள் பிள்ளைங்க. 1000 தான் இருந்தாலும் நாளைக்கு ரோட்டில் படுத்திருக்க உயிருக்கு ஆபத்துன்னு அவங்க தான் காப்பாற்றுவாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பண்ணுறவங்க பாவிகளெல்லாம் வெளியே விட்டுட்டு வாயில அதிபரை சிறையில் அடிக்கணும்னு நினைக்கிறியே, இது உனக்கே நியாயமா? நீ படித்த நாளை இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. சொல்லுங்க சட்டையா. Not at all an option for any dog. We know the people who run NGOs, people who run shelters, we know what is the difficulty in running a shelter. எத்தனை டாக் இருக்கு? 100 டாக் இருக்கு, மேக்ஸிமம் 500 டாக்ஸ் இருக்கு. ஒரு 1000s of dogs ஷெல்டரில் வச்சா அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதுக்கு ஃபுட்டு, அதுக்கு ட்ரீட்மெண்ட், இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஃபீஸபிள் சொல்யூஷன். இதுதான் நான் சொல்லுவேன்.
நமக்கு என்ன உரிமை இருக்கோ இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு வாழ்றதுக்கு உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு ஈக்குவலா உரிமை இருக்கு எல்லா உயிர்களுக்கும். இருக்கா இல்லையா? அப்புறம் அப்புறம் என்னங்க ஏங்க, உலகம் பூரா நம்ம ஊர்ல எவ்வளவு தப்பு நடக்குதுங்க, எத்தனை தப்பு நடக்குது, எவ்வளவு ரேப் நடக்குது, எவ்வளவு செயின் பறிப்பு நடக்குது. இதோ இப்போ ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ஒரு கம்யூனிட்டி போய் ஒரு நாயை போய் ரேப் பண்றாங்க. என்ன இவ்வளவு கேவலமா நம்ம அறிவை வச்சுக்கிட்டு இவ்வளவு கேவலமான வேலையெல்லாம் நம்ம பண்றோம். எத்தனை பேர் கன்விக்ட் ஆயிட்டாங்க? கமான் டெல் மீ. எவ்வளோ பெரிய பெரிய இந்த ரேப் கேஸ்லாம் வந்து இங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போகிறான், மேல் கோர்ட் போயிட்டு அப்புறம் எதையோ ஒன்று பண்ணிட்டு அப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு வெளியே விடுறான். ஏன் வெளியே விடுற? ஏன் வெளியே விடுற? இல்லை அவ்வளோ பெரிய தப்புக்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அதுங்க சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்துருக்குது. உங்கள் கண்ணை எங்கேயோ ஊற்றுது. என்ன அநியாயம் பண்ணுறீங்க நீங்கள்? இதான் உங்களுக்கு இந்த 6 அறிவு கொடுத்தாங்க கடவுள் உங்களுக்கு. இந்த 6 அறிவு வச்சு இப்படிதான் எல்லா உயிரையும் வதைப்பீங்களா? நீங்க வயிறு எழுதிட்டீங்க, பருத்தா தூக்கம் வர மாட்டேங்க. எவ்வளோ அநியாயங்க, எத்தனை உயிரின தரமா அவ்வளோ கஷ்டப்படுது. நமக்கு இந்த இப்போ இதை வந்து 10ல போடுறாங்க, இதில் போடுறாங்க, இதுதான் நமக்கு தெரியுது. நம்ம ஊர்லயே அவ்வளோ பேர் அவ்வளோ மட்டமாக நடந்துக்கிறாங்க. சும்மா பத்துக்கிறத தூக்கி கழுத்துக்கு அடிக்கிறது, அப்புறம் அது வந்து கட்சி செல்லுது. அது நீங்கள் அதுக்கிட்ட அன்பை கட்சா ஏங்க அது வந்து உங்களை வந்து இது பண்ண போகுது? நீங்கள் அதுங்க பாசமாக வச்சுருந்தா அது ஏன் என்ன பண்ண போகுது? எவனா ஒருத்தர் அடிபட்டு ஊண்டானா நம்மளே சொல்கிறேன், உடனே வண்டியை நிறுத்தணும், ஸ்ட்ரைக் ஸ்டாண்டு போடணுமோ இல்லை ஓடி போய் அவனை தூக்குறோம், 108 ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுறோம். ஆனால் ஒரு நாயை அடித்து ஓரமாக கத்திட்டு கிடக்குது. மிஞ்சி போனால் என்ன பண்ணுறாங்க? ஒரு பால் வாங்கி போய் வைக்கிறாங்க, பிஸ்கெட், அது பால் பிஸ்கெட் சாப்பிட்ற நிலைமையில இருக்குது. எத்தனை பேர் அதுக்கு உடனே ஸ்டெப் எடுத்து இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி இல்லை ஆர்கனைசேஷன் ஏதாவது லிங்க் பண்ணி எத்தனை பேர் பண்ணுறோம் பாருங்க. என்னங்க நியாயம் இது? எல்லாமே உயிருங்க, அதுங்களுக்கு வலிக்கும். நமக்கு வலிக்கிற மாதிரி அதுங்களுக்கு வலிக்கும். அப்போ நம்ம மனுஷனுக்கு மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. இந்த நீயானால ஒரு அம்மா பேசுது, அந்த அம்மா சொல்லுது, நிறைய டிபார்ட்மெண்ட் நடந்தது, நான் ஒரு பாயிண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப மண்டையில் இடிச்சிச்சு. அந்த அம்மா சொல்லுது, மனுஷங்களுக்கே வந்து ஒரு ஆபத்து வருது, கடிக்கு வருது, எல்லாம் பண்ணிக்கும் போது அப்படிப்பட்ட நாய் நம்ம எப்படி விட்டுறது? நீ யாரு சொல்றதுக்கு? நீங்க ஆதரிவோட போட்டுட்டா உனக்கு நான் 4 பக்கம் முடிச்சிச்சா? மனுஷனுக்கு ஆபத்து வரலாம். எல்லா உயிருக்கும் உரிமை இருக்குது. சாமி தான் எல்லா உயிரையும் படிச்சிருக்குது. சாமிக்கு மட்டும்தான் எல்லா உரிமையும் இருக்குது, மனுஷனுக்கு கிடையாது. மனுஷனுக்கு எந்த உயிரையும் எடுக்க உரிமை கிடையாது, துன்பத்த உரிமை கிடையாது. என் வயிறு இருக்குது. இந்த மாதிரி இந்த நாட்டில் இந்த மாதிரி தப்புகள் நடந்துட்டே இருக்குது. இதை எதிர்த்து நம்ம கண்டிப்பா போகணும். மக்களே, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த கூட்டம் சத்தியமா பத்தாது. இந்த கூட்டம் பத்தாது. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வரும்போது அதுல வந்த கூட்டத்துல கால்வாசி கூட இப்ப வரல. ஐ அம் வெரி சாரி டு சே திஸ், வெரி சாரி டு சே திஸ். ஏங்க, நமக்கு இந்த உயிர் போற வேலை அவ்வளோ கூட இருக்குங்க. இது வந்து தெய்வ பணிங்க. ஹலோ, இது தெய்வ பணி. நான் 4 மணிக்கு வந்து பார்த்தேன், காலையில் எந்திரிச்சு துண்ணாம ஓடியாவேன். நான் போன வாட்டி இதுக்கு வரும்போது கூட நைட் ஃபுல்லா ஜேர்னி பண்ணிட்டு ஒரு பச்சை தண்ணி கூட இல்லாம வந்தீங்க. ஏன் இன்னைக்கு சண்டே தானே? என்ன கிரௌடு இது? சென்னையில் இதான் கிரௌடா? இவ்வளவு பேர் தான் நீங்க அன்பு வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க, இவ்வளவு பேர் தான் இருக்கீங்களா? ஏன் இது பேர் வர முடியாது நம்மளால? பாருங்க, டெல்லியில டெய்லி நடத்துற போராட்டம், உயிரை கொடுக்கல அடி ரிலேட்டிவ்ஸ் யாராருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி அழைச்சிட்டு வாங்க. ஐ திங்க் சோ கிரவுடோட ஸ்ட்ரெngth தான் நான் அதை சொல்லுவேன். ஸோ ஸ்ட்ரெngth தான் நமக்கு தேவை. இட்ஸ் நாட் கிரவுட். நம்ம வந்து சும்மாலாம் சேரல கிரவுட்னு சொல்லிட்டு. நம்ம எல்லாருமே ரெஸ்கியூவர்ஸ், எல்லாரும் ஆக்டிவிஸ்ட், எல்லாரும் வாலண்டியர்ஸ், எல்லாரும் ஃபீடர்ஸ். ஓகேமா? ஸோ வி ஹேவ் டு ஷோ அவர் ஸ்ட்ரெngth. இட் இஸ் நாட் ஃபார் த கிரவுட். ஸோ வி வில் ஆல்வேஸ் ஷோ அவர் ஸ்ட்ரெngth ஃபார் அவர் வாய்ஸஸ்.